எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீக்கித்தமிழா. எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல், அப்புறம் அமேசானோட கிரேட் இண்டியன் டே சேல் வந்து முடிஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து நிறைய பொருள் வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் வந்து நிறைய பொருள் வாங்கினேன். என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபோன் வாங்கினேன். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரியல்மி 2 ப்ரோ வாங்கினேன். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும், ரியல்மி 2 ப்ரோ வந்து நம்ம அன்பாக்சிங் ரிவ்யூ எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் ரியல்மி 2 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆஃபரும் இல்லை. ஸோ ரியல்மி 2 ப்ரோ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஆஃபரும் கிடைக்கல, ஜஸ்ட் அந்த கேஷ்பேக் மட்டும் தான் கிடச்சிது. ஸோ ரியல்மி 2 ப்ரோ எந்த ஆஃபரும் இல்லை, எனக்கு ரியல்மி 2 ப்ரோ வந்து பக்கா வந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 சூப்பரான ஆஃபர் இருந்துச்சுங்க. ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட்ல வந்து Asus Zenfone 5G வந்து 5000 rupees டிஸ்கவுண்ட் கொடுத்து 25,000 கொடுத்தாங்க. அதே மாதிரி அமேசான் கிரேட் இண்டியன் சேல பெஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா OnePlus 6 வந்து 5000 டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து 30,000 rupees கொடுத்தாங்க. இந்த ரெண்டு தான் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசினாங்க. ஸோ அந்த 2 டிஸ்கவுண்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாங்கினேன். ஸோ OnePlus 6 உங்களுக்குமே தெரியும், இங்கே பாருங்க, நம்மக்கிட்ட வந்து OnePlus 6 ஆர்டர் பண்ண அமேசானில். அதே சமயத்தில் நான் வந்து இந்த ஏசூஸோட Zenfone 5G ஆர்டர் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ஃபோன் ஆர்டர் பண்ணேன். அமேசான்லேருந்து OnePlus 6, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து Asus Zenfone 5G வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி. ஸோ டெலிவரியே பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து எனக்கு 12 ஹவர்ஸில் கொடுத்தாங்க டெலிவரி. ஆனால் Zenfone 5G பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 days அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் சேல் ஆர்டர் பண்ண டெலிவரி வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ ஃப்ளிப்கார்ட் வந்து டெலிவரியிலே சொதப்பினாங்க. அவ்வளோ பெரிய டெலிவரி டெலிவரி செயின் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பழைய ஸ்டாக் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால். ஏற்கனவே OnePlus 6 அன்பாக்சிங் வந்து போட்டிருந்தேன். ஸோ நான் நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து கார்டு தரேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ OnePlus 6 வந்து பழைய ஸ்டாக் தான் கொடுத்துருந்தாங்க. எப்போ ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஜூலையோட ஸ்டாக், 7th மந்தோட ஸ்டாக் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அக்டோபரில் இருக்கோம். ஸோ ஆனால் பழைய ஸ்டாக் கொடுத்தாலும் எனக்கு வந்து OnePlus 6 வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, சுத்தமாக லேக் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அப்டேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்டர் டேமேஜ் எதுவுமே இல்லை, ஃபுல் சீல்ட் பேக் வந்து கொடுத்தாங்க. ஸோ OnePlus 6 அமேசான் வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் எனக்கு வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் என்ன பிரச்சனை, எதுக்கு ஃப்ளிப்கார்ட் நம்மளை எப்படி ஏமாற்றினாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஏசூஸோட Zenfone 5G வந்து வாங்கியிருக்கேன். ஸோ 25,000 கண்டிப்பாக ஒரு பெரிய காசு அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபோன் வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஃபுல்லாக ஒரு சீல் பாக்ஸோட தான் வந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்குது. ஸோ பார்த்தோம், ஃபுல்லாக சீல் பாக்ஸ், எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு ரெண்டு அப்படின்னு ஒரு 5 நாள் வந்து நல்லா தான் வேலை செஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து ஆன் ஆகுது. ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கூட ஆன் ஆகுது. இது மாதிரி லாக் பண்ணோடனே அன்லாக் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேல வந்து டச்சே வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியே தான் இருக்குது. ஸோ பாருங்கள், எந்த ஒரு அசைவும் இல்லை, எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஃபோனில் வர ஃபுல்லாக டேட்டா இருந்துச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. 25,000 rupees கொடுத்து ஃபோன் வாங்கியிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னால் இப்படி ஸ்வைப் பண்ண முடியல, இப்படி ஸ்வைப் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. லிட்டரலாக ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வேலை செய்து டச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டக் ஆகிட்டு அப்படியே தான் நிற்குது. அதை தவிர எதுவும் பண்ணல. ஸோ இந்த பவர் பட்டன் மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதை தவிர வேறு எதுவுமே டச்சில் வந்து வேலை செய்யவே இல்லை. ஸோ ஃபோன் ஃபுல்லாக லிட்டரலாக சொல்லணும்னா ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வர என்ன கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இன்னும் ஒரு 2 நாளில், இந்த 2 நாள் கழிச்சு இதாகிடுச்சுன்னா எனக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் 10 days ரீப்ளேஸ்மெண்ட் வர முடிஞ்சிருக்கும். ஸோ அது எனக்கு கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னே தெரியல. 2 days கழிச்சு முடிச்சுன்னா நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டு எனக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நான் கேட்டிருக்க முடியாது. எனக்கு சர்வீஸ் சென்டராக நான் வந்து அலைஞ்சிருக்கணும், புது ஃபோன் 25,000 rupees கொடுத்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேக்கப் ஃபோனும் இல்லை. ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு தான் வாங்கினது. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா பேக்கப் ஃபோனும் இல்லை. அவர் இப்போ வந்து இதை வந்து அவஸ்தப்பட்டு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து டெக்னீஷியனை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெக்னீஷியன் நேற்றே வர வேண்டியதாக இருந்துச்சு. அவர் என்ன சொன்னார்னா, வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் பண்ணேன், உங்களுக்கு வந்து ரிங் வந்து நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கால் பண்ணவே இல்லை, பட் கால் பண்ணிட்டு எனக்கு வந்து நீங்கள் ரிங் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டெக்னீஷியன் வந்தார். இன்றைக்கி டெக்னீஷியன் வந்து பார்த்தார், நம்மளுக்கு வந்து பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிரச்சனைன்னு அவருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் தான் நல்லா டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த பேட்டரி இருக்குல்ல, ஸோ அந்த பேட்டரி வந்து நம்மளுக்கு டச்சில் வந்து டிஸ்பிளேக்கு வந்து சரியாக பவரே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவரே பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஃப்ளிப்கார்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லி தான் அவனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது ஃபோன் தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ அதுதான் சொல்கிறேன், 2 நாள் கழிச்சு இது வந்து ஆயிருந்துச்சுன்னா சத்தியமாக என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. ஸோ சர்வீஸ் சென்டராக சுற்றிருக்கணும். ஸோ இந்த வீடியோ எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு மட்டும் இல்லை, சரி எனக்கு ஒரு பீஸ் மட்டும் தான் ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 2 Nokia 6.1 வாங்கியிருக்காரு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா, பாக்ஸ் வந்து சீல் ஓப்பன் ஆகிட்டு கிளாஸ் பேக்கில் நமக்கு Nokia 6.1 ஃபுல்லாக வந்து ஸ்க்ராட்சாக வந்திருக்கு. பின்னாடி ஸ்க்ராட்ச், ஃப்ரண்ட்லையும் ஸ்க்ராட்சாக இருக்குது. ப்ளஸ் சீல்டு பாக்ஸ் இல்லை, ஓப்பனே வந்து வந்திருக்கு.
அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ வாங்கினார். ஸோ ரெட்மி நோட் 5 ப்ரோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா இருக்குது. கேமரா கிளாஸ்க்குள்ளே மண் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு அப்படியே சுத்தமாக சத்தியமாக தெரியல. கேமரா கிளாஸ்க்குள்ளே வந்து மண் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் அமேசானில் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு OnePlus 6 எடுத்தாங்க. யாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ட் கூட இல்லை. ஸோ நீங்களும் நிறைய பேர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருப்பீங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அமேசானில் கூட ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வந்து தெரிய வரும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா உடனே வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட் வந்து கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட்க்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி ஆகுது எல்லா ப்ராடக்ட்ஸும்? ஒருவேளை நம்ம நார்மல் டேஸில் எல்லோரும் வாங்கிட்டு சரியாக வேலை செய்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் ரிட்டர்ன் கொடுத்தாங்களா? ஸோ அந்த இதை திருப்பியும் சீல் பண்ணி திருப்பி இங்கே தராங்களா அப்படின்னு சொல்லி என்னன்னே தெரியல. நான் வந்து ஃப்ளிப்கார்ட்க்கும் ட்வீட் பண்ணியிருந்தேன், ஏசூஸ்க்கும் ட்வீட் பண்ணியிருந்தேன். ஒருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு ரிப்ளை கூட வரவே இல்லை. ஸோ நல்ல விஷயம் சொன்னால் மட்டும் ரிப்ளை பண்ணுறாங்க. ஆனால் கெட்ட விஷயம் சொன்னால் மட்டும் யாரும் இது வீடியோவே எடுத்து நான் ட்விட்டரில் போட்டிருந்தேன். ஒருத்தர் கூட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுக்கு இது கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் டவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அமேசானுக்கு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுப்பேன். ஏன்னா அத்தனை ஃபோன்ஸ் நிறைய பேர் வாங்கினாங்க, யாருக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பார்த்தே ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஸ் ஒரு 5 பேருக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு. ஸோ கீழே போய் கமெண்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், எப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கேள்வி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go, take our bodies high.